இந்த பதிவில் ஒரு 35 வயது பெண் 49 வயது நபரை திருமணம் ஆகியிருக்குது. இது நல்ல வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்ததுக்கு இதற்கு இடையில் அவங்களுக்கு 2 குழந்தைகள், 15 வயசுலேயும் 17 வயதிலையும் 2 குழந்தைகள். இன்று வரை அந்த குழந்தைகளை அந்த மனிதர் வேலை பார்த்து நல்லா காப்பாற்றி வருகிறார். அவர் வீட்டிலையும் அலுவலகத்திலும் நம்பி விட்டுட்டு போகிறாரு. ஆனால் அவங்க என்னதான் நம்பி விட்டுட்டு போனாலும் அவங்கள் சில ஆளுடைய தவறான பழக்க வழக்கத்தின் பேரில் அவங்க தவறாக போயிடுறாங்க. அப்படி போனாலும் அவர் அதை மன்னித்து நீ ஒழுங்காக இருன்னு அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா அதை விட இவ்வளோ சொத்து சுகம் காசு பணம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிதில்லை. அவங்களுக்கு தன்னுடைய சுயநலம்தான் முக்கியம். தன்னுடைய ஆசை நிறைவேறணும். அதாவது இப்படி ஒரு பெண் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை நான் ஏற்கனவே இந்த வீடியோ 2-3 பேருக்கு அனுப்பியிருந்தேன். அதை பார்த்து அவங்க பரவாயில்ல, ஒரு மனிதன் தவறாக போயும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தும் கூட அந்த மனைவியானவள் வரவில்லை, நகையோடையும் போயிருக்கிறாங்க. என்ன அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த பெண் அவர் சில வக்கீல் கூட போயிருக்கிறதாக சில வக்கீலே மறைத்து வச்சுக்கிட்டாங்க. அதற்காக இவரும் சில பணங்களை விரயம் பண்ணியிருக்கிறார், எப்படியாவது சேர்ந்து வாழணும் அப்படின்னு. ஆனால் எல்லாமே அவருக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 குழந்தை ஆன பிறகு ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அவர் அந்த மனிதன் ஏற்றுக்கிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்கிட்ட தான் செய்யணும். அதை விட்டு நீங்கள் வேறொரு ஆணுடன் நீங்கள் போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். திரும்ப நீ என்னதான் இருந்தாலும் 2 பிள்ளையை பெற்றவ தானே, நீ உன் புருஷனை விட்டு வந்தவ தானே, இங்கே நீ எவ்வளோ நாளத்துக்கு இருப்ப, அவ்வளோ வசதி சொத்து சுகத்தை விட்டுட்டு வந்தவ தானே அப்படின்னு நம்மளை ஒரு தரக்குறைவாக நினைப்பாங்க. அதனால் என்ன அதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் பழைய சோறை சாப்பிடுவோம், வெளியே போய் மட்டன் சிக்கன் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். டெய்லி மட்டன் சிக்கன் சாப்பிடுவோம்னு நினச்சிட்டு நம்ம இந்த பழைய சோறை மறந்துடக்கூடாது. ஏன்னா அப்புறம் இதுவும் கிடைக்காம போயிடும். சரிண்ணா, இன்றைக்கி எவ்வளவோ பெண்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு பொண்ணு இங்கேருந்து திருப்பூருக்கு போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இங்கேருந்து 2 பேரும் இங்கே திருப்பூர் ஏன் போகிறாங்கன்னா, எல்லோரும் அங்கே போனால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். திருப்பூருக்கு போனால் வேலையும் கிடைக்கும், தினசரி ஒரு பொண்ணும் கிடைக்கும், பையனும் கிடைப்பாங்க. அங்கே சந்தை மாதிரி அந்த ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் அவ்வளோ பேர் வருவாங்க. யாரோடலாம் போகலாம் அப்படிங்கிற கலாச்சாரம் ஆகிப்போச்சு இன்னைக்கு. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து கூப்பிட்டு போய் 2 பேரும் கொஞ்ச நாள் இருந்துருக்கிறாங்க. பழையபடி அவ்வளோ கசப்பாகி என்ன ஆகிப்போச்சுன்னா, அவன் விட்டுட்டு போயிட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது வேற ஒரு ஆளோட தொடர்பு. இப்போ அங்கே போய் அப்படியே அந்த இது வேற வழி கிடையாது. மனிதர்கள் மனச்சாட்சியுடன் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, மாற்றான் பிள்ளைகளை நம்ம பார்க்கக்கூடாது. மாற்றான் மனைவிகளையோ, அதாவது இன்னொருத்தருடைய மனைவியை பார்க்கறது குற்றம் குற்றம் குற்றம். இதை ஏன் சொல்கிறேன்னா, அவனுடைய மனசு எப்படி வேதனைப்படும். ஒரு ஆணாக இருந்தால் அடுத்தவருடைய மனைவியை பார்க்கக்கூடாது, பெண்ணாக இருந்தால் அடுத்தவருடைய கணவரை எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் இது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் முடியாமல் இருக்கிறீங்க, இல்லை கல்யாணம் முடித்து மனைவியுடைய கஷ்டத்தில் இருக்கீங்க, சேர்ந்து வாழ முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. முறைப்படி பேசி பாருங்கள். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைன்னா முறைப்படி நீங்கள் விலகிட்டு நீங்கள் இன்னொரு முறை இன்னொருவருடன் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா அப்படி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு கணவன் இன்னொரு கணவன் இறந்து போயிருப்பார், அல்லது அவர் வேறொரு மனைவி போயிருப்பாங்க. எழுதி வாங்கியிருக்காங்களா என்ன ஏது அது விவரம் பார்த்து செயல்படுங்க. சில பேர்லாம் என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் அந்த பொய் சொல்லாங்கன்னா, அப்படி சொன்னால் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் என்னுடைய தகவலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருமணங்கள் முடியுது.
ஆனால் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மனைவியே இல்லை, என்கிட்ட போயிட்டா தெரியாது. இன்னைக்கு உள்ள காலங்களில் வந்து தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. கடைசி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பாருங்கள், வரும், உண்மை வரும். இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி திரும்ப திரும்ப உண்மையை பேசுங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக திருமணங்களை செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க. நான் இவர்கிட்ட கேட்டேன், எனக்கு 49 வயசு ஆகுது, என் மனைவிக்கு 37 வயசு ஆகுது. சில பேர்கள்லாம் வயதை ரொம்ப குறைச்சி சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வயசுன்னு சொல்கிறார். 47 வயசில் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசில் ஒரு பிள்ளை, 15 வயசில் ஒரு பிள்ளை. சரிங்களா? அப்போ இவருக்கு 49 வயசில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு 40 வயசு தான் ஆகுது அப்படிம்பாங்க. ஆனால் 40 வயசு ஆகுதும்பாங்க. சில பேருக்கு 35 வயசுல சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பிள்ளைய 25 வயசில் இருக்குன்றாங்க. அப்போ 10 வயசுலேயே கல்யாணம் முடித்தார். ஒரு சில நபர்கள் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து திருமணத்துக்கு வரும்பொழுது என் பையனுக்கு ஒரு 5 வயசை குறைச்சி போடுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டுங்க, 5 வயசு ஏன்ட்ட குறைச்சி போட்டுடலாம். உங்கள் ஆதார் கார்டில் குறைக்க முடியுமா? உங்கள் ஓட்டர் ஐடியில் குறைக்க முடியுமா? உங்கள் பேன் கார்டில் குறைக்க முடியுமா? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் குறைப்பீங்களா? நீங்கள் படித்த டிசியில் குறைக்க முடியுமா? சரி, இதெல்லாம் விட பாஸ்போர்ட் இருக்குது சார். எல்லோரும் பாஸ்போர்ட் யார் சார் எடுக்க போகிறா? சரி, நீங்கள் சொத்து எல்லாம் வாங்கணுமே, அதில் வயசு எல்லாம் பார்க்கணுப்பாங்கலாம். ஆதார் கார்டு, அதுக்கு ஆதார் கார்டு கேட்பாங்கலாம். இப்படி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்போ நீங்கள் பொய் சொல்லி தான் பண்ணீங்களா? ஜாதகத்தில் வயசை குறைச்சிடலாம். என்ன, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது மக்களே. ஒரு தவறை மறைக்க எல்லா தவறும் பண்ண வேண்டியது. இன்றைக்கி காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். ஆனால் உண்மையான அன்பு, நேர்மை இது கிடைக்காது. இப்போ ஏன் இதை நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒருவருக்கு நேரமும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு. அதனால் இந்த மனிதர் பேசின ஆடியோ பாருங்கள். இவர் பேசின பேச்சை கேட்டு 3 பெண்கள் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஏன் இதை போடுறேன்னா, மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஒரு 2 பொண்ணு என்கிட்ட வந்தாங்க, லிவிங் டுகெதர் கேட்டாங்க. சரின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் வீட்டுக்கார் என்னம்மா ஆச்சு? அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர். நீங்கள் 2 பேரும் எப்படிம்மா? ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். 2 பேருடைய கணவரும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, திருப்பூரில் வேற ஒரு கல்யாணம் முடிச்சு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு 10 பைசா கொடுக்கல, 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது. அப்போ டைவர்ஸ் வாங்கலை. அப்போ இப்படிப்பட்ட ஆளுகள் லிவிங் டுகெதரில் தான் சேர முடியும். அப்போ சேர்ந்து வாழ்வதற்கு வந்து நான் செய்து வைக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட 10 வருஷம் பழக்கங்கள் இல்லை அப்படிங்கிற நீங்கள் எனக்கு வந்து சொல்கிறீங்க. அந்த சொல்கிற இதை வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அது பொய் சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அந்த நபருக்கு வந்து, அந்த ஆணுக்கு வந்து இதே மாதிரி கணவர் இறந்துருக்கலாம் அல்லது பிரிஞ்சு போயிருக்கலாம். பிரிஞ்சது உண்மையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இறந்த சர்டிஃபிகேட் வேணும். இது தான் நான் கேட்குறேன். எல்லோரும் இறந்து போச்சுன்றீங்க. இறந்த சர்டிஃபிகேட் வேணும். சரி, அவர் பேசின ஆடியோ கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி. ஹலோ, யாரு? ஹலோ சார், ராஜேஸ்வரி தகவல் மையம். ஆமாம் சார், வணக்கம் சார். நாங்கள் உங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு தான் சார் ஃபோன் அடிக்கேன். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு வந்து 49 வயசு ஆகுது சார். சரி. மனைவி விட்டுட்டு போயிட்டு. சரி. டைவர்ஸ் ஆயிடுச்சு சார். சரி. எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். 49 வயசு ஆகுது. விட்டு எப்போ போனாங்க? போய் கரெக்டாக 8 மாதம் ஆகும் சார். 49 வயசுல அவங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 49 வயசு, அவளுக்கு வந்து 38 வயசு. ஓ, 10 வயசு வித்தியாசத்தில் முடிச்சிருக்கீங்க. ஆமாம், 10 வயசுல அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இருக்கு. வயசு என்ன குழந்தைகளுக்கு? குழந்தைக்கு வயசு என்ன? குழந்தைக்கு 15,
ம். பையனுக்கு 17, காலேஜுக்கு இந்த வருஷம் தான் முதல் வருஷம் போயிருக்கான். சரி, இந்த 2 குழந்தைகளும் யார்ட்ட இருக்கு? என் கூடயும் எங்க அம்மாவும் நானும் இருக்கோம். என் கூட தான் இருக்கு. நான் ம். கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன் புதியமுத்தூர். ம், ம், தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல முறையில போய்க்கிட்டு இருந்தது. ம், சொத்து பத்துலாம் இருக்கு. ம். தொழிலு கடைக்குள்ள ஆளு 4, 5 ஆள் தைக்காங்க. 2 ஆளு கட்டிங்கு, வெட்டுறாங்க, தேய்க்காங்க, எல்லாம் செய்றாங்க. ஆ. இவளுக்கு யாரோ என்ன பழக்கமோ, இல்ல யாரும் எதுவும் மணிமாந்திரம் வச்சாங்களோ போயிட்டு. இப்போ கூப்பிட்டாலும் வரல. டைவர்ஸு ஆயிடுச்சு. எல்லாம் ஆயிட்டு. ம். நேத்து உங்க யூடியூப 2 நாளா பார்த்தேன். பார்த்த உடனே தான் சரி நம்ம சார்ட்ட பேசுவோம் அப்படின்ட்டு பொண்ணு இல்ல, இப்ப கால் 8 பண்ணி மாசத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்க இப்ப உள்ளூர்ல இருக்காங்களா? வெளியூர்ல இருக்கிறாங்களா? அதாவது சார் வக்கீலு அவள எங்க இருக்கான்னு காமிக்க மாட்டேங்கான். எ காமிச்சா பிள்ளைங்க போய் பேசி மயக்கி கூட்டு வந்துரும். ம். சார் அவ போனது இன்னொருத்தன் கூட டைவர்ஸ் ஆனவன் கூட போயிருக்கு. ஓ! 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 ஆம்பள சுகத்துக்காக போயிருக்கு. ஓ! சரிங்களா? ம். இப்போ அது சார் தப்பா நினைக்காதீங்க நான் சொல்லுவேன். அது பறக்க மேய ஆரம்பிச்சுட்டு. வயசு சரி, கோளாறு. சரிங்க சார். ஆமா, அத விட்டுருங்க. தூர விடுங்க. அவ்வளோதான். டைவர்ஸ் ஆமா. வாங்கிட்டீங்களா? டைவர்ஸ் வாங்கியாச்சு சார். வாங்கி இப்போ ஒரு 10 நாள் ஆகுது. அதுக்கு உள்ள நம்பர் மட்டும் வர வேண்டியிருக்கு சார். ஆ. ஆமா. அதாவது நான் செங்குந்த முதலியாரு. ம். எனக்கு முதலியார்லயே இருந்தா கூட பரவாயில்ல. இல்ல நீங்க ஏதாவது நல்ல வாழ்க்கை துணை அதாவது நீங்க சொன்ன மாணிக்கு கடைசி உடம்பு எச்ச வியாபாரம். ஒரு ம், ம், வாழ்க்கை துணை நீங்க சொன்ன மாணிக்கு 2 பேருமே வாழ்க்கையில இருந்து அடிபட்டு வந்துட்டோம். ம், இன்னுமையாவது வாழ்க்கைய நான் நல்ல முறையில பார்க்கணும். என் பிள்ளைங்களையும் பார்க்கணும். நான் வெளியூருக்கு போயிருவேன் வியாபார விஷயமா. ம். பிள்ளைங்கள பார்க்கணும். கடையிலயும் ஆட்கள் இருப்பாங்க. என்ன ஏதுன்னு எடுத்து குடுக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆண், ஒரு பெண்ணா? ஒரு ஆணும் ஒரு பெண் சார். பையனுக்கு வயசு என்ன? 17, 17. பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 15. அ 15 வயசு பொண்ணு, 17 வயசு. இந்த 2 ஆமா. இப்படி ஒரு அவ பிள்ளைகள 9த் படிக்க. விட்டுட்டு இந்த பிள்ளைகள விட்டுட்டு இன்னொரு சுகத்துக்காண்டி போற பெண்ண என்ன வெளிய பேசவே கூடாது. விட்டுருங்க. இப்ப கோர்ட் மூலியமா டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆமா சார், ஆமா சார். அதுக்குள்ளயுமே அவ ஒரு 4, 5 பேர் கூட கான்டாக்ட்ல இருக்கிறத பூரா செல்லுல வச்சிருந்தா. ம், இப்போ அத வக்கீல் நம்மள வசியம் பண்ணிட்டான். நான் அப்படி செஞ்சுருவேன், இப்படி செஞ்சுருவேன் அப்படின்னோனே, நான் சரி போய் தொலையட்டும். வச்சுக்கிட்டு நம்ம அசிங்கப்படுறத விட, தொழில் பார்க்கறதே நான் 20, 25 வருஷம் பார்க்கறேன். என் கூட பிறந்தவங்க 4 பேர் அக்கா தங்கச்சி. அவங்க இல்லைங்கய்யா. எல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, ஆ இப்போ உங்க வீட்டம்மா உங்கள விட்டு போயிருச்சு, இன்னொரு இடம் போயிருச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. அந்த வீட்டம்மா எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு வக்கீல் அவன காட்டலன்னு சொல்றீங்க. காட்டல. அப்புறம் நோட்டீஸ் விடும்போது நோட்டீஸ வாங்கியிருக்கோம், ஏல வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம். அதாவது தூத்துக்குடியில நான் 2 வக்கீல் பிடிச்சு போயிருக்கேன். ஒரு நிமிஷம். கொஞ்சம் இரு. ம், சார் அதாவது நானும் 2 வக்கீல பிடிச்சு போயிருக்கேன். ஆ, வக்கீல வச்சு பிடிச்சு போகும்போது தான் வக்கீலுக்கு வக்கீல் பேசி அவள கூட்டு வந்து இது பண்ணுறாங்க. இப்ப ம், என் ஜாமான 10 பவுன் ஜாமானையும் ம், கொண்டு போயிட்டு. ஆ. அதாவது தாலி செயின் இருக்கும் பார்த்தீங்களா? 10 பவுன் ஜாமான், அத மாங்கல்யம் வாங்கிட்டீங்களா? கொண்டு தாலி போயிட்டு. செயின் வாங்கிட்டீங்களா? அது குடுக்க மாட்டேங்காங்கல்ல. அதத்தான் கேட்டு பார்த்தோம். கோர்ட்ல தரேன்னாங்க. கோர்ட்ல பேசுனோம். நீங்க நகைய கேட்டீங்கன்னா டைவர்ஸ் குடுக்க மாட்டாங்கன்னாங்க. ம், சரி போய் தொலையுது. அதாவது அவங்க குடும்பமே சரியில்ல. நம்ம அத போட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் தொலையட்டும்னு விட்டாச்சு. அவ கேட்டா, நான் 22 பவுன் நகை போட்டிருந்தேன். ம், அதுல எனக்கு இன்னும் 11 பவுன் தரணும். நீங்க ம். வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டா. உண்மையில் அப்போ நகை 21 ரூபான்னு போட்டு வந்தாங்களா? 18 பவுன் போட்டிருந்தாங்க. ம், பிள்ளைக்கு இந்த காது குத்து இந்த இதுக்கு போட்டதெல்லாம் கணக்கு வச்சு சொல்லிதாங்க. ம், அப்போ நான் அது பேங்க்ல வச்சிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே 4 மோதிரம், 4 செயினு, ம், சாரி 4 மோதிரம், சின்ன பிள்ளைங்களுக்கு மோதிரம், 4 கம்மல களவாண்டுட்டு போயிட்டா. ம், அது ஃபோம்ல பிடிச்சு தான் குடுத்தாங்க. ம். அத பிடிச்சு குடுத்தாங்க. நமக்கும் இது அசிங்கமா இருக்கு. இத கொண்டு வந்து வச்சாலும் ரொம்ப லொச்சையா இருக்குன்னு தான், சரி ம். போய் தொலையட்டும். இது இன்னும் வச்சுக்கிட்டே சிரமம். ஏற்கனவே வ மாசம் 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒருக்கா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப அச்சலாத்தியா இருக்கு. நம்ம சரி, மேல இப்ப சண்டை. உங்க ம். வீட்டம்மா இப்படித்தான் அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா? கட்டாயம் தெரியும். கட்டாயம் தெரிய போய் தான் பிள்ளைங்க வேண்டாம்ப்பா. என் பையனும் சரி, என் பொண்ணும் சரி வேண்டாம். நீ ம், வேற திருமணம் பண்ணு அப்படின்னாங்க. ம், நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இங்கனே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம், இருந்தாலும் நம்ம உங்க திருமணம் தகவல் சனிக்கிழமை நைட்டு பார்த்தேன். ம், அப்ப நீங்க ஒவ்வொரு ஆள்கிட்டயும் பேசி என் பேர் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது. காசுக்காக நான் வேலை செய்யறேன்னு சொல்லவும், ம், சரி நம்ம ஒரு வாட்டி முயற்சி பண்ணுவோம்னு நான் நினைச்சேன். ம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் உங்ககிட்ட இது பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது முயற்சி முதலியார்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சமுதாயத்துல வேற ஒரு நிர்வாகத்துல இருக்கேன். எங்க போனாலும் அசிங்கமா இருக்கு சார். சரி, சரி, எனக்கு சரி. இப்ப ம். ஆ, நான் இந்த சேவையா தான் இத பண்ணிட்டு இருக்கிறேன்.
சார் நீங்க தேவையான பணம் சொல்லிட்டீங்க வாங்குறேன். உங்க பணம் யூடியூப்ல. வாங்காமலாம் பண்ணல. சொல்லுங்க, பணம் வாங்கியிருக்கீங்க. அதாவது வேலை செய்யறதுக்கு கொஞ்சமாவது கூலி இல்லைன்னா அப்புறம் ஆமா. நீங்களும் இருக்கீங்க. அது அது நீங்களும் இருக்கீங்க. உங்க 10, 15 பேரை வச்சு வேலை இல்ல வாங்குறேன்னு இப்ப சொன்னீங்க. 50 பேர் ஆயிருச்சு. இந்த ஆமா, மாசம் 50 சொன்னீங்க பேர் சொன்னீங்க. எடுத்திருக்கேன். நீங்க சொன்னீங்க, இல்லைன்னு சொல்லல. அதாவது ஒரு எதுனாலும் ஜாதிக்கு ஒரு ஆள் போட்டிருக்கேன். இப்ப நீங்க இப்ப பேசுறீங்க இல்லையா? அடுத்து பேசும்போது என்ட்ட பேசுறதுக்கு ஆ, ஆபீஸ்ல இருந்து முதலியார் சமுதாயத்துக்குன்னு தனியா ஒரு ஆள் குடுத்துருக்கேன். அந்த சரி. நம்பர்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கலாம். உண்டா சார்? ஞாயிற்றுக்கிழமை உண்டா? உண்டு சார், உண்டு சார். நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க? நான் தூத்துக்குடி மாவட்டம், புதிய ஓட்டப்பிடாரம் வட்டம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூத்துக்குடி மாவட்டம் பக்கம் தான். டெய்லி ம். அங்க இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. சரி 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 சார். நீங்க நேர்ல வந்துருங்க. சரி சார் சரி சார். நேர்ல வாங்க. ஆ, திருநெல்வேலியில ஒரு அம்மா 40 வயசுல இருக்காங்க. சரி. ஆ, அவங்களுக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் தான். ஆ, சரி சார். அவங்கள அவங்க சரியா வரும். அது என்ன ஆட்கள் அப்படி தப்பா நினைக்காதீங்க. அவங்க ஏன்னா முதலியார் நான். தான் சொல்றேன். நீங்க ஆ, முதலியார் வேணா சரி சரி. முதலியார் சொல்றேன். இல்ல எனக்கு இல்ல நான் இல்ல சார், நான் எதுக்காக கேட்கறேன்னா, நான் இன்னும் இருக்கிற காலத்துல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஜாதியோட இருக்கிறோம்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்ல. கோயில் ம். நிர்வாகத்துல இருக்கோம். இப்போ. இல்லையே. நான் என்ன சொல்லணும்னா, இன்னும் சரி ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க. இது முதலியார் தான். சரி 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 சார். திருநெல்வேலியில இருக்க இது திருநெல்வேலியில இருக்குது. சரி சார். கஷ்டப்பட்டது, ரொம்ப கஷ்டப்பட்டது. சரி சார். அவன் குழந்தை இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி சார். நல்லது சார். 41 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு போனாங்க. சரி ஆமா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. நான் அத ஞாயித்துக்கிழமை நேர்ல வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க வரணும் சார்? இந்த இது சங்கரன் நமக்கு நானு தெரியும். நீங்க இப்ப என்னன்னா, எனக்கு உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு இதுல அனுப்பிருங்க. போட்டோ, ஆதார் கார்டு. ஆ, ஆமா. சரி சார். ஃபோட்டோ, ஆதார் கார்டு, டைவர்ஸ் காப்பி இருந்தா அனுப்பி விடுங்க. சார் டைவர்ஸ் காப்பி எனக்கு அப்ளை பண்ணது இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் வரட்டும், ஆகும்னாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அப்புறம் வாங்கிக்கிடுவோம். சரி, நம்பர் வாங்கிக்கிறோம். ஆமா. நம்பரு. இப்ப ஆமா. உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து போலீஸு, வக்கீலு எல்லாம் இப்படித்தான் இருக்குறாங்க. என்ன செய்ய? ஒண்ணும் சொல்ல முடியல. சார் வேற ஒண்ணும் இல்ல சார். எஸ்பி நல்ல ஆளு. அவர் சொல்லிட்டாரு. ம். பொம்பளைய கூப்பிட்டு பேசணும்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாப்ல. ம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, என் சந்தேகப்படுதான், ம். என்ன ரொம்ப அவதூறா பேசுறான் அப்படின்னாங்க. ம். சார் நான் அதுக்கு முன்னாடி என்னை தனியா கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ம். என்னப்பா உன் குடும்பத்தோட ஆளோட வந்திருக்கே அப்படின்னாங்க. ம். நான் சொன்னேன், சார் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ம். ஆசிட்ட ஊத்திடுவா அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. ம். நான் அப்படிலாம் பேசல சார். இங்க பாருங்க, இந்த அம்மா ஒரு செல்லுல இருந்ததை நாங்க எடுத்துட்டோம். ம். அழிச்சிட்டு போன செல்லை எடுத்து காமிக்கவும், ம். ஏ அப்பா இப்படி அநியாயம் பண்ணுதே, இந்த இதை நீங்க குடும்பத்துல கொண்டு வைக்காதீங்க. உங்களுக்கு புதியமுத்தூர் ஸ்டேஷன்லயும் சரி, எஸ்பிஎஸ்லயும் சரி, இது மருந்து ஊத்திரும், உங்களுக்கு உயிரை கொண்டுட்டு போயிருக்கும். சொத்துக்கு ம். நகையை களவாண்டு போனது மட்டும் ம். உங்களை கொண்டிருக்கும். நீங்க ம். தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்கு. ம். நீங்க இதை தனியா விடுங்க அப்படின்ட்டாங்க. ம். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம். வேணும், சரி சேர்த்து ஏதோ தப்ப எச்சரிக்கை ஆசைப்பட்டு போதேன்னு. அது ம். நம்ம மேல வந்து களவு நகையும் களவாண்டுட்டு எனக்கு ம். சந்தேகப்படுறான்னு நம்ம ஆசிட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல சார். ம். அது அதாவது ம் நான் இன்று ஒரு தகவல்னு ஒண்ணு போடுவேன். அதுல ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ம் ம் ஒரு ஆண் எத்தனை பொண்ணுட்ட வேணாலும் பழகலாம். ஆனா எப்படிப்பட்ட பொண்ணுட்ட பழகணும், எப்படிப்பட்ட பெண்ணுகிட்ட பழகக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கேன். சரி. முதலாவதாக ம் ஒரு ஆண் வந்து அடுத்தவனுடைய மனைவி மேல இச்சை கொள்ளக்கூடாது. பார்வையே இருக்கக்கூடாது. அடுத்தவன் மனைவிய வந்து சகோதரனா தான் நினைக்கணும். சார் நான் 20 வருஷமா தொழில் பார்க்கேன் சார். ம். 20 வருஷமா தொழில் பார்க்கேன். என் கடையில 10 பேர் 26 டெய்லர் தைச்சாங்க. ம். என் கேளுங்க, அந்த ஆட்களை பூரா அக்கா தங்கச்சியா வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டுல நல்லது நல்லது போய்கிட்டு இருக்கோம். என் நேரம் இந்த இந்த அம்மா வந்த பிறகு ம். கடையே நிர்மூலமாக்கி போட்டு நானும் சரி தொழில் குறையா இருந்தா கூட பரவாயில்ல, இப்போ உள்ள காலகட்டம்னு நினைச்சிட்டேன். ஆனா இது வந்து ஒரு இப்போ நான் தொழிலை டெவலப் பண்ணிடுறேன் சார். ம். தொழிலை வந்து நான் டெவலப் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு வாழ்க்கையை மட்டும் சரி பண்ணி கொடுக்கணும். நான் என்ன அதுதான். சொல்லணும்னா, சரி சார். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ம் 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 ஆண்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு விஷயம் சொல்றேன். ம் ஒரு விதவை பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை குடுக்கலாம். அது மேல நம்ம ஆசைப்படலாம். தப்பு கிடையாது. ம் அதுவும் ஆசை என்ன ஆசை இருக்கணும்னா, மனிதாபிமான ஆசை தான் இருக்கணுமே, காம ஆசை இருக்கக்கூடாது. சரிங்க சார். ஒரு பெண்ண பார்த்து, அந்த பெண்ணு கல்யாணம் ஆயிருச்சுன்னா, "சகோதரி நல்லா இருக்கியா? உனக்கு என்ன செய்யணும்?" அப்படிதான் பேசணும். சரிங்க சார். இது சரி. உங்கள சொல்லல. பொதுவா இல்ல நான் இல்ல எல்லா ஆம்பளையும் பொதுவான நீங்க சொல்லக்கூடியது. பொதுவான கருத்து சொல்றீங்க. நான் இப்போ ஒண்ணுமே பேசலாம்னு வச்சுக்கோங்க. போன்ல லைன்ல இருக்கனான்னு தெரியாதுங்கிறதுக்காக தான் சரின்னு சொன்னேன் சார். இப்ப அதே மாதிரி ஒரு ம் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ம் பொண்ணு இன்னொரு குடும்பத்துல இப்ப ம் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனைவி இருக்குன்னா, உங்கள வந்து அவன் சகோதரியா தான் அந்த பொண்ணு பார்க்கணும். ம் அப்பதான் என்ன செய்ய முடியும்? இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு மனிதத்தன்மைக்கு உள்ள அர்த்தம். அர்த்தம். மிருகத்தனமா இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா,
மிருக புத்தி உள்ளவங்களுக்கு வந்து யாரை பத்தியும் நினைக்க மாட்டாங்க. அது அது நீங்க சொன்ன மாணிக்கு ம். பெத்த பிள்ளையா இப்ப நானே சொல்றேன். நான் 2 நாளா வெளியூருக்கு போனேன். ம். எனக்கு டென்ஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியல. எப்பயும் எதையாவது செய்வோம், சண்டை பிடிப்போம், வைப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ம். அதான் நம்மளோட தெரிஞ்ச ஃப்ரெண்டு வாங்கினே கொஞ்சம் வெளியூர் போவோம் அப்படின்னு 2 நாள் ஊட்டி போனோம். ம். ஊட்டிக்கு போனாலும் போகும்போதும் வரும்போதும் உங்க யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ம். அப்பந்தான் சரி பேசுவோம். நம்மளோட கருத்தை எங்கேயாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லிடுவோம். அது அவங்க நடக்குதோ நடக்கலையோ நம்ம மனசுல இருக்கிறத குறைச்சிக்கிடுவோங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதே இது மாதிரி ரொம்ப ஒரு விஷயம். நீங்க ம், எப்ப இருந்தாலும் வாரத்துல 1 நாள் குடும்பத்துக்கு செலவு பண்ணணும். குடும்பத்துக்கு சார் பணம் செலவு இல்ல. பண செலவுல நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. எங்கேயாவது கூட்டு போகணும் ஆமா. அப்படின்னு தான் குடும்பத்தோட. சார் ம். கேளுங்க. குடும்பத்தோட என் பையன், நானு, என் பொண்ணு எல்லாரும் 2 வண்டியில ம். போயி இந்த இருக்க தூத்துக்குடி பீச்சுக்கு ம். அதாவது சொல்லு பீச்சுக்கு போவோம். 2 கோயிலுக்கு போவோம். ம். அங்க வேலவன் சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் போவோம். ம். நான் சப்போஸ் என்னால வர முடியலன்னா பையன், பொண்ணு எல்லாத்தையும் அனுப்புவோம். இந்த பையன், பொண்ணையும் ம். நீங்க விளையாண்டுகிட்டு இருங்க. நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்து எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஏமாத்திடுறது. எவனையாவது வர சொல்லிட்டு. ம். அவன்கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல இவங்க மேல விளையாண்டுகிட்டு இருந்தா கீழே போட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதாச்சும் வழி. ம். சூப்பர் மார்க்கெட் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ம். சாப்பாடு கொண்டு போயிருக்கு. அங்க போயிட்டு போன் அடிச்சு வேறவங்க கூட டீ மால்ல போய் போட்டோ எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ம். அதாவது சொல்லக்கூடாது சார். நான் இப்போ சரி, நீங்க நீங்க அந்த சொன்னீங்க. இத விட்டுருங்க. மனசு ரொம்ப பலவாட்டி வேதனையாகும். இல்ல சார். நான் அதாவது என்னன்னா கேளுங்க. ஒரு வீட்டுக்கார மகன் நம்பி தொழில்ல இருந்து எல்லா விஷயத்துலயும் வீட்டுல பணத்தை எடுத்து ஒரு வேலைக்காரங்க வெளிய இருந்து வர்றாங்க. ஐயோ நம்ம இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற ஆளை போச்சு கொடுக்க சொல்லுவோம். அம்மா கொடுத்தா என்ன எல்லாமே அவங்க பாத்துக்கிட்டாங்க நான் பார்க்கலான்னு நினைச்சிட கூடாது. பணத்தை எடுத்து கொடு அப்படின்னு எல்லா ஸ்தானமும் கொடுத்துருங்க சார். சொத்தும் அவ பேர்ல வாங்கி வச்சிருக்கேன். ம். எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். ம். எல்லாத்தையுமே நாசங்கம் பண்ணி போயிட்டு. இப்ப இப்போ அவங்க அதுக்கு பேர்ல சொத்து இருக்கிறத என்ன அது பண்ணீங்க? அதை எழுதி வாங்கிட்டேன். அதாவது ஸ்பாட்ல போன உடனே டைவர்ஸ் கொடுக்கணும்னா நீ ம். சொத்தை எழுதி கொடுன்னு சொன்னேன். வைக்க எனக்கு பணம் வேணும்னா 70,000 ரூபாய் கொடுத்து அந்த வேலையை முடிச்சிட்டேன். வக்கீல் 70,000 வாங்கிட்டாரா? ஆமா சார். 70,000 வாங்கினாலும் அது சொத்தோட மதிப்பு ஒரு ஏக்கர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு போகும். எத்தனை அது ஏக்கரு? வந்து அதாவது மொத்தத்துல 5 ஏக்கர் உண்டு. 7 ஏக்கர் மொத்தம். நான் ஓ! 2 ஏக்கர் இப்ப தான் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் முடிச்சிருக்கேன். போன வருஷம் 7ஆவது மாசம் 8ஆவது மாசம் முடிச்சிருக்கேன். பரவால்ல. 5 இப்ப உங்களுக்கு வீடு 5 ஏக்கர் நிலம் எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கு. கேளுங்க. எனக்கு தூத்துக்குடியில 5 சென்ட் கிடக்கு. ம். அதே மாதிரி தூத்துக்குடி போற ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு 50 சென்ட் கிடக்கு. ம். இதுல ஒரு 6.5 ஏக்கர் கிடக்கு. ம். அது வந்து எல்லாமே ரோட்டு மேல வாங்கி போட்டிருக்கேன். தொழில் ம். 2 சென்ட்ல வீடு, மேல கடை, அதுக்கு மேல மாடி, கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதனால சார் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை சார். வீட்லயே இவ்வளவு வசதி இருக்கிற உங்களையாங்க ஏமாத்திட்டு ஒரு ஐயோ ரோட்ல கடவுளே! பிச்சைக்காரன் நம்பி போயிருக்கிறா? கடவுளே! நான் சொல்லுறது கேளுங்க. நான் இத பொம்பளைய வந்து நான் சொல்லுறது கேளுங்க. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு பிள்ளை போகும். நான் வாக்கிங் போயிட்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சு ரெடி ஆகுவேன். 10 மணிக்கு 2 பேருமே மேல வந்துருவோம். கண்டினியூவா இருப்போம். நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். கார்மெண்ட்ஸ்னா இங்க இருந்து தச்சு அனுப்பி விட்டுட்டு சொன்னின்னு உட்காந்துருப்போம். 8 மணிக்கு மேல தூத்துக்குடிக்கு போய் அந்த கணக்கை பார்த்து திட்டுவாங்க. போறது டயத்துல போன் பண்ணிட்டு கடையில உள்ள ஆளுங்க ஐயோ எங்கேயோ அதை அக்கா வீட்டுக்கு போயிட்டு வா எங்கேயோ போகுது எங்கேயோ மேலதான் இருக்கும் கீழே இருக்கும் கடையில அப்படின்ட்டு இருவாங்க. ம். இதுலயே தட்டுப்பட்டு வேலை பார்த்து 9 மணிக்கு நான் 9:30 வருவேன். வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க சாப்பிட அப்படிங்கிறது. சரி வீட்டுல எங்க அம்மாட்ட சரி அவளுக்கு சாப்பிடுறது வந்து வெளியே ஏதாவது கடையில தான் வாங்கி சாப்பிடணும். வீட்டுல ம். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நம்மள நீ தின்னுக்கோ நீ என்னத்தையும் சாப்பிட்டு போ அப்படின்றா. சரி நான் என்ன நினைப்பேன் பொம்பளைகிட்ட வந்து நான் ஓப்பனாவே சொல்லுவேன் சத்தியமா இந்த வியாபாரத்துக்காகவோ இல்ல பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்துடணும். கொஞ்ச நாளைக்கு கழிச்சுதுன்னா இந்த எண்ணங்கள் அடிவோடு மறந்துடும் அப்படிங்கிற இதை வச்சு வேற ஒண்ணும் இல்லை சார். ம். சிவன் கோயிலுக்கு பால் வாங்கி கொடுன்னு ஒரு ஜோசியரை வச்சு சொல்லுதோம். ம். ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. இப்ப நான் அந்த 8 மாசமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கோயில் அதாவது ஒரு ஒரு சாமி ஒரு இது செய்யணும்னு சொல்லுதாங்க. நானும் ஜோசியக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தேன். ம். திருமணமானிக்கல. இப்போ போன பிறகுதான் என் தலையில இருந்த பாரம் பூரம் குறைஞ்சி நான் இப்ப மனுஷனா இருக்கேன். எனக்கு ஒரு வாழ்க்கை தோணுன்னா எனக்காக இல்ல என் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கும் எங்க அம்மாவுக்கு வயசாயிட்டு அவங்க சாப்பாடு கொஞ்சம் கொடுக்காங்க. இப்ப என் பையனை ஹாஸ்டல்ல கேட்டேன். அவன் ம். சொல்லுவான் எப்பா ஆட்சி பொங்கலோட இவன் நல்லா இருக்குன்னா இல்ல தம்பி நீ நல்லா இருப்ப அங்கேயே படிச்சு முன்னேறு என் மானத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். சரி, அவங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லபடியா பண்ணி தரேன்.
ஞாயிற்றுக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுடைய போட்டோ ஆதார் கார்டை கொண்டு வாங்க. சரி, இப்போ அனுப்ப வேண்டாமா சார்? அனுப்பிடுங்க கையில இருந்து அனுப்பிடுங்க. சரிங்க சார், சரிங்க சார், ஆ சரி. ரைட். சரி, ரைட். ஆ சரி. ஹலோ சார். வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். என் தம்பி நிப்பாட்டு வண்டி சார். ஆ கொஞ்சம் வெளியூர் வந்துட்டோம். சரி பையன் காலேஜ் விஷயமா வந்துட்டேன் வெளியூருக்கு. சரி சரி அது சரி அது நேற்று வந்திருந்தேன். உங்களை தேடி வரணும்னு நினைச்சேன். கொஞ்சம் இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. சரி சரி ஃபீஸ் சரி. கீஸ் கட்டிட்டு வர வேண்டியது. ரைட் ரைட் அதனால ரைட். ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன். ஒன்றும் ஏன்னா பிரச்சனை நான் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்ல போட்டிருந்தேன். உங்க பேச்சை பார்த்துட்டு ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. அப்படிங்களா? சரி சரிங்க, ஆமா, சரி இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி 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 சரி. ஆமா அது யூடியூப். பையன் காலேஜுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கெட்டதுக்காக நேற்று போயிருந்தேன். சரி இன்னைக்கு சரி அவங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு இப்போ அவன் கூட வந்துட்டு கும்பகோணத்துல தான் இருக்கேன். சரி சரி. நான் கும்பகோணத்துல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க. முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க நீங்க சார். பேசுனத வந்து யூடியூப்ல போட்டு இப்படி ஒரு நல்ல நீங்க பேசுன அந்த பேச்சை கேட்டு ஒரு 2 3 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்க 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 சார். ஆமா, அதனாலதான் உங்களுக்கு தகவல் கொடுக்கணுங்கிறக்காண்டி கொடுத்தேன். சரி, ரைட்டு சார், ரைட்டு சார், ரைட்டு சார். அதாவது சார் நான் ஆ அவங்க சொல்லுங்க என்ன சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ம் ம் அதாவது 35 வயசுல அந்த அம்மா வந்து இவருக்கு 49 வயசு ஆகுது. 15 வயசுல ஒரு பிள்ளை, 17 வயசுல பிள்ளை விட்டுட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு அந்த மாதிரிலாம் வந்துச்சோ. ம் ம். இவ்வளவு உழைப்பு உழைக்கக்கூடிய மனுஷன், இவ்வளவு அருமையான மனுஷன் அப்படி இருந்துமே நம்மளை ஏத்துக்கிறாருன்னா அது போக வேண்டாமா? நான் வாரேங்க, நான் வந்து அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரி சார், சரி சார். அதனாலதான் நம்ம யூடியூப்ல போட்டதுனால அதான் நல்லா இப்போ இருக்கு. நான் வீட்டில் தங்கச்சி வீட்டில் இருந்தேன். டக்குன்னு வெளியே வந்துட்டு தான் நான் பேசுறேன். சரி சரிங்களா? ரைட் நான் ஓகே. சரி வந்து நான் வாரேன் சார், கட்டாயம் வாரேன். வா. தங்கச்சி எல்லாம் அவங்க எல்லாம் ம். நாங்களும் வாரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரைட் ரைட். வர்றதுக்கு ஆமா, அவங்க வாரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ம். பையனு காலேஜ் இந்த 8ஆம் மாதம் 3ஆம் தேதி 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதில் சேர்த்து ஒண்டி ஹாஸ்டலில் சேர்த்து ஒண்டிச்சு விட்டுட்டு வர முடியும். ஏன்னா அவன் இப்போ 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ம். இப்போ அந்த 3ஆம் தேதியில தான் கன்ஃபார்மாக ஹாஸ்டலில் சேர்த்து இது பண்ணுவாங்க. அதனால சேர்த்து விடுறதுக்காக தான் வந்தேன். சரி சரி. சரி நீங்க சார், நான் நேர்ல வாங்க. வாரேன் சார், வாரேன் சார், வாரேன் சார், கட்டாயம் வரும்போது வாரேன் சார். வரும்போது ம் அந்த கோர்ட்ல நீங்க வாங்கின அந்த காப்பி ஒண்ணு கையில கொண்டு வாங்க. ஏன்னா அவங்க அது இருந்தா நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கட்டாயம் இருக்கு சார். நான் அதை எடுத்து வந்துடுறேன் சார். ரைட். ரொம்ப சரிங்களா? நன்றி. ஆ நன்றி சரி நன்றி. சார். நன்றி சார்.